கடந்த சில நாட்களாக நாட்டை அண்மித்து வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது பங்களாதேஷை நோக்கி நகர்கிறது. எவ்வாறாயினும் இதன் மறைமுக தாக்கம் தொடர்ந்தும் காணப்படும். மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் இடைக்கிடையே வெயிலும் காணப்படும். இவ்வாறு இடைக்கிடையே மழை பெய்வதற்கான சாத்தியங்களே காணப்படுகின்றன. சப்ரகமுவ மாகாணத்திலும் கண்டி நுவரெலிய காலி மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இதனை தவிர நாட்டை ஊடறுத்து பலத்த காற்று வீசக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை புத்தள மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். அத்துடன் சிலாபு முதல் புத்தளம் ஊடாக திருகோணமலை வரையிலும் காலி முதல் பொத்துவில் வரையிலான கரையோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள ஆழமற்ற மற்றும் ஆழ்கடல் பிராந்தியங்களுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கும் கடல்சார் ஊழியர்களுக்கும் அறிவுறுத்துகின்றோம். இந்த கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதுடன் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து காணப்படும். ஏனைய கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் காற்று வீசக்கூடும். சிலாபு முதல் கொழும்பு ஊடாக பொத்துவில் வரையான கரையோரங்களுக்கு அப்பால் உள்ள கடற்பிராந்தியங்களில் கடல் அலை 2.5 தொடக்கம் 3 மீட்டர் வரையில் உயரக்கூடும். இந்த மழையுடனான வானிலை எதிர்வரும் 2ஆம் தேதிக்கு பின்னர் சற்று குறைவடையும். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. அதனுடைய பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலை அந்த ஊடக சந்திப்பில் இணைந்து கொண்டு இந்த மரங்கள் முறிந்து வீழ்த்துகின்ற அதை போன்று இந்த காலநிலை ஏற்பட்ட மாற்றங்கள் அனர்த்தங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்தினார். மரங்கள் முறிந்து விழும் சம்பவங்களும் சில மாவட்டங்களில் பதிவாகியுள்ளன. நிலைமை சீராகி வருவதை அவதானிக்க முடிகிறது. 117 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பெடுத்து அறிவிக்க முடியும். தற்போதைய காலநிலையை கருத்தில் கொண்டு தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. விசேடமாக காலி, கேகாலை, களுத்துறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு தொடர்பில் அவதானமாக செயற்படுவது மிகவும் முக்கியமாகும். கற்கள் சரிந்து விடும் அபாயமும் காணப்படுவதால் அது தொடர்பிலும் அவதானமாக செயற்படுங்கள். மண்சரிவு அபாயம் ஏற்படுமாயின் 117 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பெடுத்து அறிவிக்க முடியும்.